கண்டறியப்பட்டது. அப்புறம் எப்படி இதுல இருந்து சவுண்ட் வருது? நம்ம ஊதுற காத்து வந்து புல்லாங்குழலுக்குள்ள போய் அது இசையா மாறி வருது. புல்லாங்குழலும் நாதசுரமும் காற்றாலதான் இசைக்கப்படுது. நாங்க எல்லாரும் உங்களுக்கு காற்றை பத்தி சொல்ல வந்திருக்கோம். அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன். காற்றில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசத்திற்கு தேவைப்படுகிறது. நம்மை சுற்றி காற்று இருப்பதால் மட்டுமே நாம் பேசும் ஒலியை கேட்க முடிகிறது. தாவர இனப்பெருக்கத்திற்கான விதைகளை பரப்புவதற்கு காற்று உதவுகிறது. காற்று வீசுவதால் பருவமழை பொழிகிறது. வளிமண்டல வெப்பநிலையை காற்று கட்டுப்படுத்துகிறது. காற்று ஒரு கலவை. நாம் சுவாசிக்கும் காற்று பல வாயுக்களின் கலவையாக உள்ளது. காற்றில் தூசுகள், நீராவி மற்றும் புகை ஆகியவை கலந்துள்ளன. ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற வாயுக்களும் காற்றில் உள்ளன. காற்று அதில் இருக்கும் அனைத்து வாயுக்களின் பண்புகளையும் காட்டுகிறது. எடுத்துக்காட்டு, காற்றில் உள்ள ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது. விறகை பயன்படுத்தி சமைக்கும் போது நாம் ஊதுகுழாய் மூலம் காற்றை ஊதுகிறோம். அப்போது காற்றில் உள்ள ஆக்சிஜன் விறகை நன்றாக எரிய செய்கிறது. நான் இப்போ உங்களுக்கு நைட்ரஜனை பற்றி சொல்ல வந்திருக்கேன். நைட்ரஜன் காற்றில் சுமார் 78% நைட்ரஜன் உள்ளது. படலங்களில் அடிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை நீண்ட நாட்கள் பாதுகாக்க இது பயன்படுகிறது. திரவ நைட்ரஜன் செல்களை சேமிக்கப்படுகிறது. தாவரங்களின் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அவசியமானது. சில தாவரங்களில் வேறு முயற்சிகளில் நைட்ரஜன் உள்ளது. தற்போது வாகன சக்கரங்களில் நைட்ரஜன் வாயுவை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். நைட்ரஜனின் சில சேர்மங்கள் வெடிபொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. காற்றுல நைட்ரஜன் 1772 ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ரூதர்ஃபோர்ட் என்பவர் நைட்ரஜனை கண்டறிந்தார்.